ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இட்லி மாவில் போண்டா செய்ய போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. கூடவே தேங்காய் சட்னியும் செய்யலாங்க. இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவு நல்ல ஒரு கிண்ணம், பெரிய சைஸு கிண்ணத்தில் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த இட்லி மாவு கூட 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்க போகிறேங்க. ரவை சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விடலாம். கை வச்சு நல்லா ஊறணும். ரவை ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா தான் போண்டா செய்யும் போது சூப்பராக இருக்கும், மொறுமொறுப்பாக. இப்போ நம்ம கலந்து வச்சுக்கலாம். நான் நல்லா கலந்து வைக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு 1/4 மணி நேரம் செஞ்சு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் மிளகும் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதக்கணும். அது கூட 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 1/4 மணி நேரமாக ஊற வச்சோம் இல்லைங்களா? இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வதக்கின பொருள் எல்லாம் எடுத்து இப்போ இதில் கொட்டி நம்ம நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வதக்கினேன் இல்லைங்களா, அந்த பொருளை எடுத்து நான் இட்லி மாவில் கொட்டுறேங்க. கொட்டி நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும். எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நம்ம கை வச்சும் கலக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் கலந்து ரெடியாக வச்சுட்டேன். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. மிக்சிங் பவுலில் 1/4 கப்பு தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டாச்சு. ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூனு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சிட்றேன். நான் ஒரு பவுல்லையும் மாற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம சட்னியில் தாளித்து கொட்டிடலாங்க. இப்போ சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நான் ஊற்றிட்டேன். அவ்வளோதான், இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லா மாவையும் நம்ம கலந்து வச்சோம் இல்லைங்களா போண்டா செய்யறதுக்கு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போங்க. எடுத்து பார்த்து இந்தமாரி போண்டா ஷேப்பில் வரணும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு போண்டாக்களாக போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம போடலாங்க. போண்டா ஷேப்புக்கு போட்டு வேகட்டும். பாருங்கள், நான் எல்லா மாவுலேயும் நான் ஊற்றி வேக விட்டுருக்கேன். ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா செவந்து வரணும். பாருங்கள், செவந்து வந்துடுச்சு. நான் திருப்பி போட்டுக்க போகிறேன். நான் திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா செவந்து சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா போண்டா. அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா போண்டாவையும் நம்ம செஞ்சிட்டோம். எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. சுட சுட
ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நாம் வச்சு சாப்பிட்லாங்க. பசங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.